ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி அசத்தல் சமையலில் நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக்கை நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நட்ஸ் எல்லாம் போட்டு டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு அவனெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த கேக் செய்கிறதுக்காக முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். இது மெல்டட் பட்டர். ஃப்ரிட்ஜில் எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த 1/4 கப் பட்டர் கூட 1/4 கப் தயிர் சேர்க்குறேன். தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஏதாவது எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஃப்ளவர் எண்ணெய். ஆனால் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்சு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். சர்க்கரையை பொடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அளக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டர், சுகர், தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் 1 கப் மைதா சேர்க்குறேன். இந்த மைதா நான் ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டி சலிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மறுபடியும் இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ மைதா சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை சேர்க்குறேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன், அந்த இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இது கூட நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு போர் பண்ணுற பேட்டர் அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அடுத்தது ஒரு பவுலில் நான் கொஞ்சம் போல் செரீஸும் டியூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ண டேட்ஸ் சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் போல் முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதே இதோட சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா, இதை நம்ம அந்த கேக் பேட்டரில் சேர்க்கும் போது அந்த நட்ஸ் எல்லாம் எல்லாமே அடியில் போய் தங்காமல் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான். நம்ம அப்படியே சேர்த்தோன்னா எல்லாமே அடியில் நின்றுடும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கேக் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கீழே ஈவனாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் ட்ரே இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அடியில் நான் கொஞ்சமாக பட்டர் தடவுறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் இந்த மாதிரி சைட்லலாம் கூட அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கேக் எடுக்கும்போது ஈஸியாக வெளியில் வரும், ஒட்டாமல். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். இந்த மைதா மாவு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கேக் ட்ரே ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரை இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ எல்லா பேட்டரும் இதில் சேர்த்தாச்சு. இதை 2 தடவை இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணணும். அப்போ தான் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ இது மேலே கொஞ்சம் போல் மறுபடியும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன், நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்க்குறேன். நம்ம கேக் செய்யும் போது அளவுகள்லாம் ரொம்ப முக்கியம்.
நம்ம எந்த கப்பில் வந்து மைதா மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் சர்க்கரை, பால், தயிர், வெண்ணெய் எல்லாமே மெஷர் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம கேக் கரெக்டாக வரும். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த கேக்கை நம்ம குக்கரில் செய்ய போகிறதுனால நான் கேஸில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வந்து ஒரு கப் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த உப்பு அடியில் சேர்க்கும் போது இந்த கேக் வந்து அடியில் தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த உப்பு வந்து நம்ம திரும்ப திரும்ப பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த உப்பு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம அதில் சேர்த்து உப்பும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ அடியில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வைக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் அதை கூட வச்சிடலாம். இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கேக் ட்ரேவை எடுத்து வச்சிடலாம். நடுவில் வைங்க. அப்படியே இப்போ வந்து நம்ம மூடியை போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே கேஸை வந்து ஃபுல் ஸ்லோவில் வச்சிடலாம். இது வந்து வெயிட் போடக்கூடாது. நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இடையில அடிக்கடிக்கு திறந்து பார்க்கக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை திறந்து பார்க்கலாம். பட் அடிக்கடிக்கு நம்ம திறந்து பார்க்கக்கூடாது. இப்போ வந்து சரியாக ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இடையில ஒரு 30 மினிட்ஸ் ஆனவொடனே நான் திறந்து பார்த்துருந்தேன். அப்போ வேகலை, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கத்தியில் வந்து ஒட்டாமல் வந்திருந்தால் நம்ம கேக் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த கேக் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி சைடில் வந்து நல்லா இந்த மாதிரி தள்ளி விட்டுடலாம். இந்த கேக் வேகிறதுக்கான டைம் வந்து வேரி ஆகும் நம்ம செய்கிற கேக்கை பொறுத்து. பெரிய கேக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பிடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு. இப்போ இதை நான் திருப்பி வைக்கிறேன். வாவ், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் செரீஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக அழகாக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. வந்து பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.